வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தால் மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் இன்றைக்கி ஃபைனலி பார்க்க போகிறோம். ஸோ காலையில் இருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. காலையில் வீட்டில் தோட்டத்தில் 6 பேர் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எல்லாேருக்கும் நான் தான் சமையல் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ காலையில் அந்த டைமில் இப்போ ஸ்கூல் வேறு அனுப்புறதுனால கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு தனியாக பண்ணுவேன், அவனுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு தனியாக சமைப்பேன். அதுவும் இல்லாமல் காலையில் கொடுக்கறதுக்கு மில்லட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தனியாக சமைப்பேன். ஸோ வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கோம். அதில் என்னால் வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வேணால் தனியாக காலையில் டைம் மட்டும் ஒரு நாள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சமையல் வேலையெல்லாம் முடித்து சாரை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளித்து எல்லாம் பண்ணி அவரை ஸ்கூல் ஒரு 8:30க்கு நாங்கள் தாட்டி விடுவோம். ஒரு 1 கிலோமீட்டர் அங்கிட்டு கொண்டு போய் ஹஸ்பண்ட் வேன் ஏற்றி விட்டுட்டு வருவார். நாங்கள் தோட்டத்தில் இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா வேன் இங்கே வராது. ஸோ அதனால் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஈவினிங்கும் அதே மாதிரி பிக்கப் பண்ணிட்டு வரணும். போயிட்டு ஒரு 8:40க்கெல்லாம் வேன் வந்துடும். அப்படியே ஸ்லோவாக அங்கெல்லாம் பேசிவிட்டு அப்படியே ஒரு 9 o'clock ஹஸ்பண்ட் இங்கே வந்துடுவார். வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டு தண்ணியெல்லாம் மாட்டுக்கு ஊற வச்சுட்டு குருதாளிக்கு தண்ணி ஊற்றி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் 2 பேர் அப்படியே ஸ்லோவாக போய் பேசிகிட்டே அப்படியே சுற்றி பார்த்துட்டே போய் மாடெல்லாம் பிடிச்சிட்டு வருவோம். ரொம்ப நிறையாலாம் இல்லை, நிறையா கொடுத்துட்டோம் இப்போ. ஸோ இப்போதைக்கு ஒரு 2 கிடரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 கன்றுக்குட்டி, 2 பெரிய மாடு. கறவை அந்த 2 மாடு மட்டும்தான். மாட்டை கூட வளர்த்திடலாங்க. ஆனால் இந்த பொடுசுங்களை வளர்த்துறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படியே இருக்க மாதிரி இருக்கும், வளரவே வளராதுங்க. ஸோ எப்படியோ பார்த்துட்ருக்குறோம். மாடு வளர்த்துறது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்க ஒரு சிலர் மாட்டை பற்றி தெரியாதவங்க நினைப்பாங்க இவங்க நல்லா தோட்டங்காடை வச்சுருக்காங்க, மாடு வச்சுருக்காங்க, நல்லா லாபம் எடுப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. மாடு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ 29 ரூபா 30 ரூபாய்க்கு பால் ஊற்றுறோம். ஆனால் மாட்டு தீனியோட ரேட்டு கிட்டத்தட்ட 2000 போயிடுச்சு. அதனால் சுத்தமாக லாபம்லாம் கிடையாது. ஆனாலும் காடு தோட்டம் வச்சுருக்கிறவங்க மாட்டு சாணத்துக்காகவாவது நம்ம மாடு வளர்த்தி தான் ஆகணும். ஸோ அந்த மாட்டு உரம் அது போட்டோம் அப்படின்னா தான் காட்டில் நம்ம வானம் பார்த்த பூமி மாதிரி தான் இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம இந்த சாணம்லாம் ஓட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் காட்டுக்கு நல்ல சத்து, மக்காச்சோளம் இந்த மாதிரி போடுறப்ப கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அதுக்காகவாவது நம்ம மாடு வளர்த்தி தான் ஆகணும். அது இல்லாமல் நம்ம பால் வெளியில் வாங்கணும். இதுனா நம்ம பால் கறந்து நம்ம பால் தயிரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வரைக்கும் தான் லாபமோ தவிர பெரிய லாபம் எங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் மாடு எவ்வளோ வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 11 o'clock பக்கம் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. டெய்லியுமே அப்படி தான் 10:30க்கு மேலே ஆயிரும். மினிமம் 10:30. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஆகலாம். மத்தியான சாப்பாடு நாங்கள் கிடையாது, மார்னிங் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு. ஏன்னா மத்தியானம் ஆயிடுது சாப்பிட்றதுக்கு காலையில் சாப்பாடு. அதனால் எப்படி மத்தியானம் சாப்பிட முடியாதுல்ல. ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு டீ வச்சு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுலேயே பொழுது போயிடும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் தெரியுதுங்க, கட்டிலில் உட்காந்து சாப்பிடக்கூடாது தான். பட் எனக்காவது ஒரு நாள் தப்பில்லை தானே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்க அன்றைக்கி ஒவ்வொரு நாள் வெளியில் உட்காந்து இந்த மாதிரி பேசிகிட்டே சாப்பிட்ருப்போம். இப்படி தான் மார்னிங் போயிட்டுருக்கு. சாப்பிட்டுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் ஒர்க் பார்க்க போயிடுவேன். ஹஸ்பண்ட் ஒர்க்கை பார்க்க போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு 1 hour மதியம் பிரேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் உட்காராம துணி கட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மதியம் ஆஸ் யூஷுவல் தீனியெல்லாம் மாடெல்லாம் கட்டி போட்டுட்டு ஈவினிங் தம்பி வந்ததுக்கப்புறமா அவனும் ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் மாடு தண்ணி கட்டி பால் கறக்கிறது, மறுபடியும் டின்னர் ஒர்க், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் மேலும் வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.